நமஸ்தே, நான் உங்கள் வித்யாஜி. இப்போ நம்ம வந்து மத்தியமா பேப்பர் 2 ஆகஸ்ட் 2026 வரக்கூடிய மாடல் கொஸ்டின் பேப்பர் காந்திஜி சேல முடியாது. காந்திஜி சேல முடியாத பேப்பர் இது. நம்ம ஏற்கனவே பார்ட் 1ல் நம்ம பாதி பேப்பரை கவர் பண்ணிட்டோம். அதுவே எங்கன்னா 35 நிமிஷத்துக்கிட்ட வந்துச்சு ஃபஸ்ட்டு வீடியோ. அதனால தான் நான் வந்து பார்ட் 2 போட வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எல்லாம் சாராம்சம்லாம் டிஸ்கிரைப் பண்ணி போட. இப்போ வந்து 5th மெயின்லேருந்து கண்டினியூ பண்ணுறோம் நம்ம. किन्हीं 4 प्रश्नों के किन्हीं 4 का लिंग बदलियन கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று லடுக்கான்னு கொடுத்துருக்காங்க. लड़का लड़की बैल गाय दादा दादी वर वधू पुरुष स्त्री विद्वान विदुषी ऊंट ऊंटनी அப்புறமா யுவக் யுவதி லிங்க பதிலியில். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்குது கினி 4 का वचन बदलियन கொடுத்துருக்காங்க. டென்ஸை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. किन्हीं 4 का वचन बदलिए रुपया रुपये बकरा बकरे बकरा बकरी नौकर नौकरानी नौकर 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 नौकருக்கு நௌக்கர் தான் வரும். நௌக்கரானியில் அது வந்து ஜெண்டருக்கு வரும் லிங்க பதிலியில். இது வந்து டாக்கு டாக்குக்கு டாக்கு தான் வரும். गाड़ी गाड़ियाँ रोटी रोटियाँ कलम कलमें लता लताएं गाय गायें चिड़िया चिड़ियाன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து किन्हीं 4 का अंकों को अक्षरों में लिखिए. நம்பர்ஸை வந்து வேர்ட்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. 26 26 37 37 53 53 78 78 90 90. இந்த டோட்டல் நம்ம இப்போ இன்னைக்கு ஜஸ்ட் பார்த்த மெயின்ஸ் எல்லாமே 4 மார்க்குக்கு இருக்கிற ஆன்சர்ஸ். ஆக்சுவலி நீங்கள் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு எது வந்தாலும் எழுதிக்கலாம். செலக்டடாக சூஸ் பண்ணி எழுதாதீங்க. 4னா 4 மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நம்ம பொதுவாக படிக்கிறதே செலக்டட்னும் போது எல்லாத்தையும் படித்தா உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கூட. அதனால் கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே தரோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெரிய கொஷின்ஸ் மட்டும் ஏதோ 2 ப்ராக்டிஸ் பண்ணால் போதும். மற்றதெல்லாம் நம்ம ஃபுல்லாக தரோம்னா நம்மளோட நாலேஜ் வந்து நல்லா டெவலப் ஆகும். இது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் வந்து வாட்சிய பதிலி. இந்த மெயின்கான மார்க் வந்து 4. जोसेफ ने यह चिट्ठी लिखान கொடுத்துருக்காங்க. जोसेफ से यह चिट्ठी लिखी गईன்னு ஆட் பண்ணணும். இது எல்லாமே சேம் தான் வருது. ஆனால் இந்த நே போட்ட இடத்துல சேவை ஆட் பண்ணிவிட்டு ஜோசப் சே சிட்டி லிக்கி கயி எழுதப்பட்டதுன்றாங்க. ஜோசஃபு கடிதத்தை எழுதப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ராம்னே ராவன் மாரான்னு கொடுத்துருக்கு. மாரா கயான்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கிடையாது. ராம் ने रावण को मारा राम ने रावण को मारा இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்சிய பதிலின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கிய பதிலின்னு கொடுத்துருக்காங்க. வாக்கியக்கு ஜோடின்னு கொடுத்துருக்காங்க. 2 சென்டென்ஸை சிங்கிள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 4. குத்தா உட்டா வஹ பாக் கயா இது 2 சென்டென்ஸாக இருக்கிறது ஒரு சென்டென்ஸாக வந்து ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. குத்தா உட்கர் பாக் கயா இதுதான் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பண்ணோம். குத்தா உட்கர் பாக் கயா 2 சென்டென்ஸாக ஒரு சென்டென்ஸாக வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. ரெண்டுமே இது குத்தா உட்டா இந்த டாக்கு ஆக்கி மாத்திரை எடுத்துகிட்டு கரை வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த வஹாவை எடுத்துட்டோம்னா மற்றது எல்லாமே சேம் தான். குத்தா உட்கர் பாக் கயா. இப்போ நெக்ஸ்ட் வந்து ये अब्दुल है ये मेरा दोस्त है கொடுத்துருக்காங்க.
அப்துல் என்னுடைய ஃப்ரெண்டு. இது வந்து சிங்கிள் சென்டென்ஸாக டபுள் செட் 2 சென்டென்ஸாக இருக்குது, சிங்கிள் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணும். ये मेरे ये मेरे दोस्त அப்துல் है. இது என்னுடைய ஃப்ரெண்டு அப்துல்லன்றாங்க. இது இந்த மெயினில் 2 அதுக்குமே 4 மார்க்கு. எல்லாம் ஈஸியாகவே இருக்குது. இதில் வந்து किन्हीं 5 10th மெயினில் किन्हीं 5 वाक्यों का शुद्ध रूप लिखिएன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. यह किताब है. கரெக்டான சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க இதில். यह किताब है, यह एक किताब, यह एक किताब है மட்டும் கடைசியில் சேர்க்கணும். சரிங்களா? மேரா நாம் அடுத்தது வந்து மேரா நாம் கோபால் கொடுத்துருக்காங்க. மேரா நாம் கோபால் கொடுத்துருக்காங்க. இதனோட கரெக்டான ஃபார்மேஷன் மேரா நாம் கோபால் ஹே கொடுக்கணும். மேரா நாம் கோபால் ஹே, மேரா நாம் கோபால் ஹே. இப்போ நெக்ஸ்ட் வந்து மொத்தம் ஒரு கொஷனுக்கு ஒரு கொஷனுக்கு ஒரு மார்க்கு. டோட்டலாக 5 எழுதணும். किन्हीं 5 वाक्यों का उत्तर लिखिएன்றதுல राम ने उसके पास कहा, राम ने उसके पास कहाன்னு கொடுத்துருக்காங்க. राम ने उसके पास कहा கொடுத்துருக்காங்க. ராம் ने उससे कहा அவங்கிட்ட சொன்னது. அப்புறம் 2 दिन के लिए छुट्टी दीजिए 2 நாளைக்கு छुट्टी 2 दिन के लिए 2 दिन के छुट्टी दीजिए 2 நாளைக்கு லீவ் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ரவி கோ ஏக் லட்கி தீ, ரவிக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சுன்றாங்க. रवि को एक लड़की थी, रवि के एक लड़की थी, रवि को रवि के வரணும். रवि के एक लड़की थी தான் வரணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து वहा नहीं मर गया, இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இல்லை. वहा नहीं मर गया இது சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இல்லை. वहा नहीं मरा அவன் சாகலைன்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கான்வர்சேஷன் பார்க்கலாம். இது இந்த மெயின்கானது மொத்தம் டோட்டல் 5 கொடுத்துருக்காங்க. இங்கே 6 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 5 மட்டும் தான் எழுதணும். இருந்தாலும் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே கான்வர்சேஷன் டாக்டர் ஹாஸ்பிட்டலில் டாக்டரும் பையனோட கான்வர்சேஷன் இது. இந்த மெயின்கான மார்க் வந்து 10. கிசி பரீட்சா கே பாரே மே அது இல்லைன்னா ஏதாவது ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க. கிசி பரீட்சா கே பாரே மே 2 विद्यार्थियों के बीच बातचीत 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு எக்ஸாம் வச்சு 2 பேருக்குள்ள இருக்கிற கான்வர்சேஷன் எழுத சொல்லியிருக்காங்க. டாக்டர் और लड़के की बातचीत கேட்டிருக்காங்க. लड़का பையன் கேட்குறான், டாக்டர் சாஹிப் நமஸ்தே, டாக்டர் சாஹிப் டாக்டர் வணக்கம்னு சொல்கிறாங்க. டாக்டர் சொல்கிறாரு, நமஸ்தே आओ ரமேஷ் क्या बात है, வாங்க ரமேஷ் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. लड़का பையன் मेरे बाबूजी ने आपको बुलाया है, என்னோட அப்பா வந்து உங்களை கூப்பிட்டுருக்காங்கன்றாங்க. டாக்டர் கிஸ்லியே புலாயா है எதுக்காக கூப்பிட்டுருக்காங்கன்னு கேட்குறாங்க. लड़का मेरे छोटी बहन बीमार है, என்னோட தங்கச்சி உடம்பு சரியில்லாமல் இருக்கா. டாக்டர் उसको क्या हुआ அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. लड़का उसको बहुत बुखार है அவனுக்கு அதிகமாக ஜுரம் இருக்குது. டாக்டர் कितने दिन से बुखार है எவ்வளோ நாளாக வந்து ஜுரம் இருக்குன்றாங்க. लड़का 2 दिन से 2 நாளான்றாங்க.
டாக்டர் உஸ் அச்சா சலோ தோடி தேர் மே ஆத்தா ஹூம். சரி கொஞ்ச நேரத்தில் நான் வரேன்னு சொல்கிறாங்க. இது இது டாக்டரும் பையனுக்கான கான்வர்சேஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பையனும் பரீட்சா கிசி பரீட்சா ஏதாவது எக்ஸாமை பற்றி கான்வர்சேஷன் எழுத சொல்லியிருக்காங்க 10 லைன்ஸில். ஒரு லைன் எழுதுனா 1 மார்க்கு. किसी परीक्षा के बारे में कमला परीक्षा के बारे में 2 विद्यार्थियों का वो 2 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே இருக்கிற பேச்சுவார்த்தையை எழுத சொல்லியிருக்காங்க. கமலா விமலா तुम्हें देखकर बहुत दिन हो गया. உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. விமலா வந்து விமலாவை கமலா கேட்குறா. विमला हाँ मैं परीक्षा की तैयारी कर रहा था. ஆமாம் நான் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்தேன்றாங்க. कमला कमल कौन सी परीक्षा की कौन सी எந்த எக்ஸாமுக்குன்னு கேட்குறாங்க. விமல் மத்தியமா பரீட்சா மத்தியமா பரீட்சா எக்ஸாமுக்காக எழுதுறதுக்காக இது பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி கமலா விமலாவில் கமல் விமலுக்காக தான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. கமல் तुमने कब प्राथमिक பரீட்சா பாஸ் கி எப்போ வந்து பிராத்மிக் பரீட்சா வந்து பாஸ் பண்ணேன்னு கேட்குறாங்க. விமல் மேனே பிச்லே சால் பாஸ் கி போன வருஷமே நான் பாஸ் ஆகிட்டேன். கமல் தும் கப் ஹிந்தி வர்க் ஜாத்தே ஹோ எப்போ வந்து ஹிந்தி கிளாஸஸ் போயிட்டுருக்கன்னு கேட்குறாங்க. கமல் क्यों मैं भी हिंदी सीख सकता हूँ எதுக்குன்னு கேட்குறாங்க. 6 बजे ரோஜ் ஷாம் கோ 6 बजे जाता हूँ. எப்போவுமே டெய்லி வந்து 6 மணிக்கு நான் போவேன் விமல் சொல்கிறான். கமல் क्या मैं भी हिंदी सीख सकता हूँ நானும் ஹிந்தி கற்றுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. விமல் हाँ ज़रूर हिंदी सीखना आसान है. ஆமாம் கண்டிப்பாக ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப ஈஸின்றாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கான்வர்சேஷன் போகலாம். நெக்ஸ்ட்டு இந்த மெயின் டோட்டல் வந்து 10 மார்க்கு. இப்போ நெக்ஸ்ட்டு சுட்டி மாங்கத்தே ஹுயே லீவ் லெட்டர் ஆக்சுவலி லெட்டர் ரைட்டிங் நெக்ஸ்ட் மெயின் வந்து 10 மார்க்ஸ் இது. छुट्टी मांगते हुए अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखी என்று கொடுத்துருக்காங்க. லீவை கேட்டுட்டு ஒரு டீச்சருக்கு ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. नेक्स्ट வந்து हिंदी सीखने की आवश्यकता बतलाते हुए अपने मित्र के नाम पर एक पत्र लिखिए. हिंदी கற்றுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கற்றுக்கணுன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் ரிலேட்டடாக ஒரு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க. தன்னோட ஃப்ரெண்டுக்கு சொல்லியிருக்காங்க. प्रिय माधवन तुम कैसे हो நீ எப்படி இருக்க. मैं यहाँ कुशल हूँ நான் இங்கே நல்லா இருக்கேன். मैं हिंदी वर्ग में शामिल होकर पढ़ रहा हूँ நான் ஹிந்தி கிளாஸில் கலந்துட்டு இங்கே படிச்சுட்ருக்கேன். ஹிந்தி सीखना आसान है ஹிந்தி கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. हिंदी सीखकर भारत भर में ब्राह्मण कर सकता हूँ ஹிந்தி கற்றுக்கிட்டு இந்தியா ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ண முடியும்ன்றாங்க. யஹா ஹமாரி ராஷ்டிர பாஷா है இது எங்களோட ராஷ்டிர பாஷா நேஷ்னல் லாங்குவேஜ். யஹா பாரத் கி ராஜ்ய பாஷா है இது இந்தியாவோட நாட்டு மொழின்றாங்க. சப்கோ ஹிந்தி சீக்னா ஜரூரி है எல்லாரும் ஹிந்தி கற்றுக்கணுன்றாங்க நெசசரின்ட்டு. இஸ்லியே தும் பி ஹிந்தி சீக்னா शुरू करो அதனால நீயுமே ஹிந்தி கற்றுக்க ஆரம்பி. बड़ों को मेरा प्रणाम और छोटों को मेरा प्यार பெரியவங்களுக்கு என்னோட வணக்கமும் அப்புறமா சின்ன பசங்களுக்கு என்னோட பாசத்தையும் சொல்லுங்கன்றாங்க. துமாரா பிரிய அரவிந்தன் பேர். ஜி மாதவன் 68 ஸ்ரீராம்லு கலி ஹைதராபாத்னு கொடுத்துருக்காங்க. இது சாம்பிள் லெட்டர் நீங்கள் வந்து எழுதணும். இப்போ நெக்ஸ்ட்டு சுட்டி மாங்கத்தே ஹுயே
லீவை கேட்டுட்டு ஒரு லெட்டர் ரைட்டிங். நான் 2மே நடத்துகிறேன். ஏன்னா 2மே படிச்சுக்கிட்டா உங்களுக்கு எது வந்தாலுமே எழுதுவீங்க. அதனால் எது ஈஸியாக இருக்கோ அதை பார்த்துட்டு. छुट्टी मांगते हुए अपने अध्यापक के नाम पर एक पत्र लिखिए கொடுத்துருக்காங்க. मैसूर से 3/10/2017 से एल दिवाकर 8वीं कक्षा सरकारी हाई स्कूल मैसूर அத்தியாபக் சர்க்காரி ஹை ஸ்கூல். இது 2 ஃப்ரம் இருக்கும்ல, மைசூர் அத்தியாபக்னு கொடுத்துருக்காங்க. சாதர் பிரணாம் வணக்கத்தை சொல்கிறாங்க. மானியவர் सेवा में अध्यापक सरकारी हाई स्कूल मैसूर मान्यवर अध्यापक सादर प्रणाम அவங்களோட வணக்கத்தை சொல்கிறாங்க. मुझे 2 दिन से बुखार है. 2 நாளாக வந்து உடம்பு சரியில்லை. इसलिए मैं विद्यालय आने में असमर्थ रहा. அதனால தான் நான் ஸ்கூலுக்கு வர முடியலன்றாங்க. आपसे प्रार्थना है कि दिनांक 3/10/2017 से 5/10/2017 तक 3 दिनों की छुट्टी देने की कृपा करें. 3 நாளைக்கு லீவ் கொடுக்கறதுக்கு அலோ பண்ணுங்கன்றாங்க. आपका विनम्र छात्र एक एल दिवाकर. இதுதான் இந்த லெட்டர் ரைட்டிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் தருவீங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து காய் ஜென்ரல் எஸ்ஸே கொடுத்துருக்காங்க. காய் இது வந்து நெக்ஸ்ட் மெயினோட நம்ம லெட்டர் ரைட்டிங் பார்த்துட்டோம். 2 டிரான்ஸ்லேஷன்ஸ் 2 வந்து நடத்திட்டேன். இப்போ கிசி ஏக் ஷீர்ஷக் பர் நிபந்த லிக்கியன்னு கொடுத்துருக்காங்க. காய் மேரா நகர் தாஜ்மஹால் கொடுத்துருக்காங்க. காய் மேரா நகர் தாஜ்மஹால். இந்த மெயின்கான மார்க் வந்து 10 இந்த ரோமன் நம்பருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து காய் பார்க்கலாம். காய்னா மாடு. காய் ஏக் பால்தூ ஜான்வர். மாடு வந்து வளர்ப்பு பிராணி. யஹா ஏக் சீதா சாதா ஜான்வர் ஹே. இது என்ன சொல்லுவாங்க, சூதுவாது தெரியாத ஒரு பிராணியாக இருக்கும். அதுக்கு எதுவுமே உணர்ச்சியே கிடையாது மாட்டுக்கு. யஹா ஹமே அமிர்த்கே சம்மான் மீட்டா दूध देता है. அமிர்தத்துக்கு ஈக்குவலாக ஒரு பால் கொடுக்குது. பச்சே ஜவான் பூடே சப் காய் கா दूध पीते हैं. பசங்க என்ன எங்கேஜில் இருக்கிறவங்க அப்புறமா வயசானவங்க 3 பேருமே எல்லாருமே தான் பால் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. तंदुरुस्ती के लिए बहुत जरूरी है. நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு பால் ரொம்ப அவசியமானது. गाय के दूध में ताकत होती है. இது மாட்டுப்பாலில் நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும்ன்றாங்க. बच्चों के लिए माँ के दूध के बाद गाय का दूध जरूरी है. பசங்களுக்கு அம்மாவோட அம்மா தாய்ப்பாலுக்கு அப்புறம் மாட்டுப்பால் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் குடிக்கணுன்றாங்க, தேவையானது. காய்க்கே दूध से हम दही बनाते हैं. மாட்டுப்பாலில் நம்ம வந்து வெண்ணெய் செய்கிறோம். வெண்ணெய் அப்புறமா என்ன சொல்லுவோம், பால்கோவா இதெல்லாம் செய்கிறோம். அதுலேருந்து தான் இனிப்பு செய்கிறோம். दही से माखन निकलता है. வெண்ணெய் எடுக்கிறாங்க. மக்கன் से घी बनते हैं. வெண்ணெய் எடுத்து வெண்ணெயால் நெய் செய்கிறாங்க. गाय के दूध से कई मिठाइयाँ भी बनाते हैं. மாட்டு பாலால் நிறைய ஸ்வீட்ஸ் வந்து செய்கிறாங்க. गाय बहुत उपयोगी जानवर है. யூஸ்ஃபுல்லான அனிமல். वह शांत स्वभाव का है. அது வந்து அமைதியானது. हिंदू लोग लक्ष्मी मानकर इसकी पूजा करते हैं. இதை வந்து லக்ஷ்மி நினச்சி அதை வந்து வணங்குறாங்க. गोमूत्र और गोबर बड़े काम की चीज़ें हैं. गोमूत्र மாட்டு கோமூத்திரமும் அப்புறமா கோபர் சாணியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்றாங்க. गाय के गोबर से अच्छी खाद बनाते हैं. நல்ல நிறைய பொருட்களை வந்து செய்கிறாங்கன்றாங்க கோமூத்திர से. நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட் வந்து மேரா நகர் பார்க்கலாம். இது வந்து மாட்டோட டிரான்ஸ்லேஷன். இதை வந்து சொல்லி கொடுத்தேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து மேரா நகர். மேரா நகர் சென்னை. என்னோட ஊர் வந்து சென்னைன்றாங்க. யஹா தக்ஷின் பாரத் மே ஹே. இது வந்து சவுத் இந்தியாவில் இருக்கு. யஹா சமுத்திர கே கினாரே பர் பஸ்ஸா ஹே. கடற்கரையோரத்தில் சென்னை இருக்குன்றாங்க. யஹா தமிழ்நாடு கே ராஜதானி ஹே. தமிழ்நாடுக்கு தமிழ்நாடோட கேபிட்டல் வந்து चेन्नई। यह भारत के बड़े शहरों में एक है। इंडियाவோட சிட்டிஸில் இந்தியாவோட சிட்டிஸ் மும்பை, பெங்களூர், சென்னை, இந்த மாதிரி இந்தியாவோட கேபிட்டல் என்ன தமிழ்நாடோட சென்டர் வந்து இதுவும் ஒரு இந்தியாவோட மெயினான சிட்டிஸில் ஒன்று சென்னை. சென்னை மே கரீப் 1 करोड़ लोग रहते हैं. ஒரு கோடிக்கு மேலே ஜனங்க இருக்காங்க. யஹா கை தர்மம் और जातियों के लोग रहते हैं. நிறைய தர்மங்களும் ஜாதியோட இருக்கு. நிறைய கேஸ்ட் லோக்ஸ் எல்லாருமே ஜனங்களாக இருக்காங்கன்றாங்க. யஹா கஹி பாஷாயே போல்னே வாலே லோக் रहते हैं. நிறைய லாங்குவேஜஸ் பேசக்கூடிய ஜனங்களும் இருக்காங்க. யஹா அநேக் ஸ்கூல் और காலேஜ் है. இங்கே நிறைய ஸ்கூல்ஸும் காலேஜஸும் இருக்குது. சென்னை மே கஹி படே படே பாஜார் ஹே. அங்கங்கே பெரிய பெரிய மார்க்கெட்டும் இருக்குது. யஹா சப் தரா கி சீஜே மில்தி ஹே. இங்கே எல்லா விதமான பொருட்களும் கிடைக்குதுன்றாங்க. சென்னை கா சமுद्री किनारा दुनिया भर में दूसरा बड़ा और सुंदर किनारा है. சென்னை வந்து கடற்கரையில் உலகத்திலேயே அடுத்த பெரிய அழகான கடற்கரையோரம் இங்கே மட்டும்தான் இருக்குன்றாங்க. லோக் யஹா ஆக்கர் அப்னா மன் பஹலாத்தே ஹே. எல்லாரும் இங்கே வந்து தன்னோட மனசை வந்து மனசில் இருக்கிற கஷ்டத்தை வந்து போக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அவர் குஷ் ஹோத்தே ஹே. அப்புறமா சந்தோஷமாக இருக்காங்கன்றாங்க. நெக்ஸ்ட் வந்து தாஜ்மஹால். நெக்ஸ்ட் வந்து தாஜ்மஹால் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மேரா நகர் பார்த்துட்டோம். இப்போ நம்ம தாஜ்மஹால் பார்க்கலாம். ஏன்னா 3 கொடுத்துருக்காங்க. காய் மேரா நகர் அப்புறமா தாஜ்மஹால் பார்க்கலாம். இப்போது துனியா மே பகுத் சி சுந்தர் இமாரத் ஹே. அங்கே பெரிய பில்டிங்ஸ் இருக்குது உலகத்துலேயே. துனியா பர் கே லோக் உன்கோ தேக்னே ஜாத்தே ஹே. உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அதை வந்து பார்க்கவும் நிறைய பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்குது. அதை வந்து பார்க்க போகிறாங்க. அதில் ஒன்று தாஜ்மஹால் பி ऐसा इमारतों में एक है. தாஜ்மஹாலும் இந்த மாதிரி மான்யூமெண்ட்ஸில் ஒன்று. யஹா ஹமாரே தாஜ்மஹாலும் இருக்கிற மான்யூமெண்ட்ஸில் ஒன்று. யஹா ஹமாரே தேஷ் மே யமுனா நதி கே கினாரே ஸ்தித் ஹே. இது நம்மளோட யமுனா நதிக்கரையில் இருக்குன்றாங்க. इसे ஷாஜஹான் ने अपनी पत्नी मुमताज की याद में बनवाया था. இதை வந்து ஷாஜஹான் வந்து தன்னோட ஒய்ஃபு மும்தாஜுக்காக இந்த தாஜ்மஹாலை கட்டினார். யஹா பூரி தரா சஃபேத் ஹே. இது ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்குது. சஃபேது வெள்ளையாக இருக்குது. சங்பர்பன் संगमरमर की बनी इमारत फुल्ला शाइनिंग स्टोन्स वाइट स्टोन्स पन्नது. कहते हैं कि इससे बनवाने के करोड़ों रुपये लगे थे. கோடிக்கணக்கில் இதை வந்து செய்ய வைக்கிறதுக்கு செலவு பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. हजारों लोग ने कहीं सालों तक काम किया था. நிறைய வருஷக்கணக்காக இதை வந்து வேலை பார்த்தாங்க. इसकी दीवारों में कीमती हीर जोड़ा गए थे. நிறைய டைமண்ட்ஸும் சேர்த்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. पर अंग्रेजों ने उनकी निकाल कर उनके जगह कंचे भी நிறைய டைமண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து கஞ்சே
के टुकड़े लगवाए दिए। ताजमहल के सामने का बाग बहुत ही सुंदर है. முன்னாடி இருக்கிற தோட்டமும் அழகா இருக்கு. தாஜ்மஹாலுக்கு முன்னாடி இருக்கிறது. उसकी सुंदरता देखकर लोग प्रसन्न हो जाते हैं. அதனோட அழகை பார்த்து எல்லாருமே வியந்து போறாங்கன்றாங்க. चांदनी रात में इसकी सुंदरता को देखकर लोग सहित अ, मोहित हो जाते हैं. சாந்தினி பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலாவோட வெளிச்சத்தில் தாஜ்மஹால் பக்கத்தில் எல்லாருமே மயங்கிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. மோகித் ஈர்க்கப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மெயினோட கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்னி பிராந்திய பாஷாமே நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜில் இந்த ட்ரான்ஸ்லேஷன் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அப்னி பிராந்திய பாஷாமே வந்துட்டு ஏக் ஏக் பார் இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிராந்திய பாஷாமே அனுவாத் கீஜே. இந்த மெயின்கான மார்க் வந்து 5. ஏக் பார் கலீஃபா உமர் யாத்ரா பர் கை. ஒரு தடவை கலீஃபா வந்து ட்ராவல் பண்ணுறான். उमर यात्रा पर गए. सवारी के लिए उनके पास ऊंट था. அவங்க கூட அவங்களுக்கு போகிறதுக்காக ஒரு இது இருந்துச்சு, ஒட்டகம், ऊंट था. उमर ऊंट पर सवार हुए और नौकर ऊंट की नकलें पकड़कर चलने लगे. नौकर ऊंटோட ஒட்டகத்தை பிடிச்சிட்டு போகிறாங்க. படி दूर की यात्रा थी. ரொம்ப தூரம் போகக்கூடிய இடம், ஒரு ट्रैवल. इसलिए उमर ने नौकर से कहा देखो यात्रा तो बहुत लंबी है. அதனால் உமர் வேலைக்காரங்கிட்ட சொன்னாங்க, ட்ராவல் ரொம்ப தூரம் போகணும், ரொம்ப தூரம் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். थोड़ी दूर में सवार हो जाऊंगा, तुम ऊंट की नकेल पकड़कर चलना, फिर थोड़ी दूर तुम सवार हो जाना. கொஞ்ச நேரம் நீங்கள் நடந்து போங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நீங்கள் ஒட்டகத்துக்கு மேலே உட்காந்துட்டு போங்கன்றான். और मैं पैदल चलूँगा, அப்போ நான் வந்து நடந்து போகிறேன். क्योंकि खुद के सामने बादशाह और नौकर सब बराबर है. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி ராஜாவாக இருந்தாலும் வேலைக்காரனாக இருந்தாலும் ரெண்டு பேருமே ஈக்குவல். इस तरह यात्रा पूरी की और शाम को दोनों शहर वापस गए. இந்த மாதிரி ரெண்டு பேருமே தன்னோட ட்ராவல் போகக்கூடிய இடத்த போய் அடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் இது வந்து இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம், நீங்கள் தமிழில் கூட எழுதலாம். ஒன்ஸ் கலீஃபா உமர் வெண்ட் ஆன் ஏ டூர். he had a camel to ride on. Umar rode on the camel and the servant walked holding the camel string. It was a long journey. இது வந்து long journey. So Umar told his servant, see it a long tour. It is a long tour. I shall ride for some time. You walk holding the camel string. Then you ride for some time and I shall walk. Because in the presence of God, emperor and a servant are equal. Thus, the tour was completed and they both returned to the town in the evening. இதுதான் இந்த ட்ரான்ஸ்லேஷன். இப்போ நெக்ஸ்ட் வந்து नेक्स्ट வந்து 15th மெயின் हिंदी में अनुवाद कीजिएன்னு கொடுத்துருக்காங்க. ஹிந்தியில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. After Babur ruled, Babur had ruled After Babur had ruled over Delhi for 4 or 5 years, his dear and the only son fell ill. In spite of the best treatment, his illness became worse and worse. One of the
courtier said, if you sacrifice one of the things which is dearest to you, he will get well. On this, uh, Babar said, yes, I am ready to sacrifice my life to save my son. दिल्ली के दिल्ली के सिंहासन पर बैठने के 4-5 सालों के बाद बाबर का प्यारा और इकलौता बेटा ஒரு ஒரே பையன் பாசமாவும் இருக்கக்கூடிய ஒரு பையனை இக்லோத்தா பேட்டா दिल्ली के सिंहासन पर बैठकर दिल्ली सिंहासन पर बैठने के 4-5 सालों के बाद 4 सालों के बाद बाबर प्यारा और इकलौता बेटा हुमायूं बीमार पड़ा उड़म सरिल्लामाச்சு बढ़िया इलाज करने पर भी उसकी बीमार बढ़ती गई அவனோட உடம்பு வந்து ट्रीटमेंट பார்த்தாலுமே அவனால முடியல दरबारियों में से एक ने कहा अगर आप अपनी किसी एक सबसे प्यारी चीज़ें को त्याग दे तो आपका बेटा अवश्य स्वस्थ होगा உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை வந்து தியாகம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பையன் வந்து பிழைக்குவான் इस पर बाबर बोला मैं अपने बेटे के लिए मैं अपनी जान को भी छोड़ने तैयार हूँ என்னோட பையனுக்காக நான் வந்து என்னோட உயிரை கூட விடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்றாங்க இது இந்த கொஷின் பேப்பரோட செகண்ட் பேப்பரோட ட்ரான்ஸ்லேஷன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஈஸியாக பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வகையில் நான் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸை தெரிவிங்க இன்னும் நான் வந்து வீடியோஸ் வந்து இன்னும் நல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு இந்த நான் போட்ட வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பசங்களுக்கு மத்தியமா பேப்பர் வந்து ஈஸியாக வந்து எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகணுன்ற ஒரு கான்செப்டில் தான் நான் வந்து இந்த வீடியோஸை போடுறேன். தேங்க்யூ.